சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவு இல்லாமல் வெற்றியடைய முடியாது. நீதிமன்றமும் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க உள்ளதால் பன்னீர்செல்வத்தின் ஆதரவு நிச்சயமாக அதிமுகவிற்கு தேவை. மேலும் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்திடம்தான் நிற்க வேண்டும் என்ற நிலைமையும் உருவாக உள்ளதாகவும், அதிமுகவில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறுவது என்னவென்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பன்னீர்செல்வத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று கூறிய எடப்பாடியே அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை வேட்பாளர்களிடம் கொடுப்பதற்கு ஓபிஎஸ்ஸின் கையெழுத்து வேண்டும் என்று அவரது வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் செல்வார். இது நடக்கும் என்ற தகவலையும் தற்பொழுது அதிமுகவில் இருந்து ஒட்டுமொத்தமாக பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடைபெறும். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்கள் பெரும்பாலானோர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. தேர்தல் ஆணையமும் இரட்டை இலை சின்னம் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகத்தான் இருப்பதாகவும் தற்பொழுது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியதாக நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக இருக்கிறார்கள். மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இது நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக செய்தது அவருக்கே மீண்டும் வரும் என்ற தகவலையும் உறுதியாக நம்மால் கூறலாம். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மோசமான செயல்பாட்டை தான் செய்தார். ஏனென்றால் அதிமுக 2ஆக 3ஆக உடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முழு பொறுப்பு என்றும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒருங்கிணைவதற்கு ஓபிஎஸ் அவர்கள் மிக முக்கியமான ஆதரவு தேவை. அவரது கட்டுப்பாட்டில்தான் அதிமுக வரக்கூடிய காலங்களில் வரும் என்ற தகவலை வழக்கறிஞர் கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.